சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பைபிள் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற இடம் தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரம் அப்படிங்கிற இந்த கிராமத்துல வந்து இருக்கும். ஸோ இந்த கிராமத்தில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னு சொன்னீங்கன்னா, நீங்க பின்னாடி பார்க்கலாம். இந்த ஸ்கூல் எஸ்தர் சாந்தோ மேல்நிலை பள்ளி. இந்த ஸ்கூல் இதுல என்ன ஸ்பெஷல் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிக்கூடம் இலவசமான ஒரு பள்ளிக்கூடம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே ஃப்ரீயாகவே படிக்க வைக்கிறாங்க. இந்த ஃப்ரீயாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே வந்து படிக்க வைக்க முடியாமல் கைவிடப்பட்ட பிள்ளைகள். ஸோ பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் வந்து இதில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு 13 வருஷமாக இந்த ஸ்கூல் வந்து இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக வந்து ஒரு ஹோம் ரன் பண்ணுறாங்க, பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும். அதுவும் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் வந்து இங்கே படிச்சுட்டு வெளியேறி இருக்கிறாங்க. ஸோ இதை இயக்குறது யாருன்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர் இவாஞ்சலிஸ்ட் பாஸ்டர் இப்படி சொல்லலாம். ஸோ நெல்லை குமார் அவர் தான் வந்து இதை இயக்குறாரு. அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கு, எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்குறாங்க, என்னென்ன தேவைகள் இருக்கு, இது எவ்வளோ சவால்கள் இருக்கு, எல்லா விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய கிருபையினால 1995ஆம் ஆண்டு ஆதரவற்ற பிள்ளைகளுக்குன்னு ஒரு சிறுவர் இல்லம் ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். உணவு, உடை, தங்குமிடம் எல்லாம் இலவசமாக கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவங்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை பற்றி 2009 ஒரு வெளிச்சம் கிடைத்தது. 2012 வருஷம் கடவுளுடைய இறக்கத்தினால எஸ்தர் சாந்த மேல்நிலை பள்ளி இலவசமா, முற்றிலும் இலவசமா ஒரு தர்ம பள்ளிக்கூடத்தை ஆரம்பிக்க கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். மேலும் ஆண்டவருடைய கிருபையினால 2021 ஆண்டு ஆரம்ப கல்வி கொடுத்தாதான் அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சரியா இருக்கும்னு ஒரு புரிந்து கொண்டபடினால தொடக்க கல்வியும் ஆண்டவருடைய கிருபையினால 2021 ஆரம்பித்தோம். மேலும் இவங்களுக்கு ஆங்கிலமும் ஆக பின்தங்கிய மாணவர்களுக்கு ஆங்கில வழி கொடுக்கணும், அடுத்த ஆதிவாசி பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணமும் எங்க உள்ளத்துல இருந்துட்டு வருது. இதுவரைக்கும் கடவுளுடைய இறக்கத்தினால ஒரு 2500 பிள்ளைகள் படிச்சு ஹோம்ல படிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல ஒரு 500-600 பிள்ளைகள் படிச்சு போயிருக்கிறாங்க. 13 வருஷமா நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஊழியம் இல்லையா, அதுவும் இலவசம். எல்லாமே பார்க்கணும். குழந்தைங்களுக்கு அம்மா வேலையும் பார்க்கணும், அப்பா வேலை பார்க்கணும், டீச்சர் வேலையும் பார்க்கணும், மெடிக்கல் வேலையும் பார்க்கணும், நேட்ஸ் வேலை எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. தாய் இல்லாத, தகப்பன் இல்லாத, ரெண்டுமே இல்லாம சில பெற்றோர் வந்து வேண்டா வெறுப்பா விட்டுட்டு போயிடுறாங்க. எந்த டாக்குமெண்ட்டும் இருக்க மாட்டேக்கு. அப்போ நம்ம டாக்குமெண்ட்டுக்கே கஷ்டப்படுறோம். அட்லீஸ்ட் ஒரு பெர்த் சர்டிபிகேட் 5 வயசு பையன் வந்தப்போ அவனுக்கு ஒரு பெர்த் சர்டிபிகேட் இருக்காது. அப்போ அப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த பேரண்ட்டுக்கு வந்து நிர்விசாரமா இருக்காங்க பிள்ளைங்களை குறித்து. அந்த பிள்ளைங்க அதனால அந்த பிள்ளைங்களும் சும்மா அம்மா வந்து போட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ சாப்பிடணும் வளரணும் அந்த மாதிரி இருக்காங்க. 100-118 பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு மிஞ்சி போனா 10-20 பிள்ளைங்களுக்கு தான் அந்த படிக்கணும், நல்லா இருக்கணுங்கிற மென்டாலிட்டி வரும். ஆனாலும் நாங்க இங்க நம்ம இடத்துக்கு வந்து ஒரு 1 இயருக்கு கஷ்டப்படுவோம். அவனை உட்கார வைக்கிறதே ஒரு கஷ்டம். அதுக்கப்புறம் முடி வெட்ட வச்சு பண்பை வளர்த்து அப்புறம் அவனை 10th 12th வரையும் படிக்க வச்சு ஓரளவு நல்லா உண்மையா இருக்கிற பிள்ளைங்கள நாங்களே காலேஜ் படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இடத்துல மேரேஜும் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு கேள்வி, ஏன் இப்படி இல்லத்தை நடத்தணும், இலவசமா நடத்தணும்?
அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. 1982ஆம் ஆண்டு என்னை ரட்சித்தார் ஆண்டவர். தற்கொலை பண்ண போன என்ன, கடவுளே இல்லைன்னு சொல்ல போன என்ன, மிருகத்தை மனுஷனாக்குனார். எனக்கு உலகத்துல ஒண்ணும் வேண்டாங்கிற முடிவு அந்த வருஷத்துலயே வந்துட்டு. அப்போ தாயில்லாத தகப்பில்லாத பிள்ளைகளுக்கு வேதம் சொல்றபடி இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றபடி துரத்துண்ட சிறுமியானவனை வீட்டுல சேர்த்துக்கிட்டது தான் உகந்த உபவாசம். இன்னும் யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்கிறார், திக்கற்றவர்கள் விதவைகள் படுற உபத்திரவத்தை விசாரிக்கிறது தான் பக்தி. உபாகமம் 10:17 சொல்லுது, தேவன் அந்நியன் மேல் அன்பு வைத்து அன்ன வஸ்திரம் கொடுக்கிறார். அவர் பரிதானம் வாங்குறவர் அல்ல நம்ம ஆண்டவர். அந்த அடிப்படையினால பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுப்போம், வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுப்போம்னு கொடுத்துட்டு வர்றோம். இது வரைக்கும் 2500 பிள்ளைகளுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் அனுக்கிரகம் செஞ்சிருக்கிறார். ப்ரேயர் தான் நம்ம ஊழியத்தினுடைய முக்கிய முதுகெலும்பா இருக்குது. ப்ரேயர் வந்து நம்ம கண்டிப்பா மார்னிங், நைட்டு, ஈவினிங் இப்படி கண்டினியூவா ப்ரேயர் இருக்கு. அப்புறம் லீவ் டேஸ்லயும் ப்ரேயர் இருக்கு. அந்த குழந்தைங்களுடைய உள்ளம் வந்து இன்னும் அந்த ஆர்வத்துல குறைவா தான் இருப்பாங்க. அப்போ நிறைய அவங்களுக்கு பொறுமையா கற்றுக் கொடுக்கறதும் அவங்களுக்கு நிறைய விதத்துல புரிய வைக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தான் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதனால ப்ரேயர்ல அந்த குழந்தைங்க கோஆப்ரேட் பண்றாங்க. இந்த குழந்தைங்க நடுவுல இன்ட்ராக்ட் பண்றது, பழகிறது, பேசுறது. இப்போ நம்ம உலக பிரகாரமா வெளியில நம்ம வந்து நேரம் போறதுக்கு யூடியூப் பார்ப்போம், வேற ஏதாவது ப்ரோக்ராம் பார்ப்போம். இந்த குழந்தைங்களுடைய அணுகுமுறைகள், சிரிப்பு, பேச்சு, அவங்களுடைய விளையாட்டு, அவன் குறும்பு, அவன் சண்டை, அவனுடைய பிரச்சனை, அதுக்கு பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய யூடியூப் பார்க்கறக்கூடிய அந்த மகிழ்ச்சியை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊழியத்துல ஒரு பெரிய நிறைவு, சேலஞ்சான ஊழியத்தை செய்யறது ஒரு நிறைவு இருக்கு. நான் ஒரு 5000 6000 சம்பளம் கொடுக்குறேன், சாப்பாடு போக கொடுக்குறேன். அவங்களுக்கு நிறைய பேர் வர்றாங்க, கல்யாணம் ஆனவர் போயிடுறாங்க. நிறைய கிறிஸ்தவங்க இந்த வேலைக்கு வரல, மிகவும் வருத்தமா இருக்குது. இப்ப எளிய கிறிஸ்துவ அறியாத குடும்பத்தில் உள்ளவங்க வர்றாங்க, கிறிஸ்துவ ஏத்திருக்கிறாங்க. நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்துறது கிடையாது. உண்மையாவே தன்னை வெறுத்து வாங்கன்னு டீச்சர்ஸ், வார்டன்மார் இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சமா இருக்கு. 82வது வருஷம் என் கூட இருந்தவங்க எல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ற ஒரு காலத்துக்கும் இப்பவும் பார்க்கும்போது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. கஷ்டமா தான் இருக்குது. இன்னைக்கும் திடீர்னு பரிச்சை நேரத்திலேயே பார்த்து சயின்ஸ் டீச்சர், காமர்ஸ் டீச்சர் போயிட்டாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். ரொம்ப வேண்டியவங்க, கத்தருக்கு பயந்தவங்க தான் ஒருத்தர், இன்னொருத்தர் கத்தரை அறியாதவங்க தான். ஆனா அவங்களுக்கு அதனுடைய ஆழத்தை நானும் சொல்லி கொடுக்கறதுக்கு முடியல. அது ஒரு பெரிய சவாலா தான் இருக்குது. நிறைவு தரதுனாலதான் 4 வருஷமா நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது பிள்ளைகிட்ட நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால ஃபுல்லா இதாகிறது. அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும், புதுசா தெரிஞ்சுக்கணும்னுக்காக நம்ம வரோம். பொதுவா நீங்க நிறைய பசங்களை பாப்பீங்க. ஆமா, அவங்க நார்மல் பிள்ளைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க நிறைய. ஆமா. எப்படி ஃபீல் அவங்களோட ஹேண்டில் பண்றதுல எப்படி ஃபீல் பண்றீங்க? சில டைம் ரொம்ப கோவப்பட்டு நம்ம சொன்னாங்கன்னா கேட்பாங்க, சில டைம் அன்பா சொன்னா கேட்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல்ல ஒவ்வொரு டைம் மாறி மாறி கொண்டு வர வேண்டியது இருக்கு. சில டைம் சொல்லுவாங்க அவங்களோட லைஃப்ல வந்து இப்படி எல்லாம் இருந்திருக்க எங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா தெரியும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலைக்கு போனாதான் அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். அடுத்து இப்ப 12th முடிச்சுட்டு போற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்களோட சிச்சுவேஷன் வந்து படிக்க முடியாம இருக்கும். அதுக்கு நாங்க வந்து வேற ஏதாவது ஸ்டேஜ் எடுத்தா முடியுமான்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, எதுக்காவது சொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இல்ல அவங்க அந்த அன்புக்கு ஏங்குவாங்க. அம்மா இல்ல, அப்பா இல்ல. அடுத்தவங்களோட அம்மா அப்பா வரும்போதோ இல்ல அவங்க அம்மா அப்பா கூட பேசும்போது இவங்க வந்து அதை ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்படி வந்திருப்பாங்கல்ல அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலயே நான் இவங்க கூட இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். சம்பளமும் குறைவா தான் வாங்குவீங்க. ஆமா. எனக்கு அது பெருசா தெரியல. இந்த இதை கம்பேர் பண்ணும்போது காசு வந்து முக்கியம் அப்படின்னு தோணல. அதாவது இப்போ போன வருஷம் சோமுல ஆஸ்பத்திரி செலவு வேண்டான் இருந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல என் கையில பணம் இல்லை, கடன் வாங்கி ஆஸ்பத்திரி போக முடியாது. கர்த்தர் அவருக்கு தெரியும். ரெண்டாவது என் வாழ்க்கையில என்னன்னு யோசித்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஏழைகள், அனாதைகள், திக்கற்றோர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு செலவழிக்க எங்க போவாங்க? ஒரு இலவசமா மருத்துவத்துக்கு வரணும். அடுத்தது 10 ரூபாய் என்கிட்ட இன்னைக்கும் காணிக்க தர்றாங்க, அதுவும் காணிக்க தான். அப்போ அந்த மக்களையும் நம்ம ஹோம்ல வளர்ற பிள்ளைகளையும் நான் யோசித்து பார்க்கும்போது அது என்னால இயலலை. கட்டாயப்படுத்துறாங்க, அதனால முடியல.
செலவுலாம் ஒரு ஆட்டோ செலவு. இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை கூட நான் விடிய காலம் திருச்செந்தூரில் நிற்கிறேன், 2 மணி நேரம் ரோட்லேயே நிற்கிறேன், 500 ரூபா ஆட்டோ செலவு. எனக்கு ஒரு 300 ரூபானா கொடுத்துருப்பேன். அப்புறம் 3:45 ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சுது. அப்போ யோசித்தேன், இது நம்ம பண்ணுறது தப்பு, 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கு. மறுநாள் நேற்று ப்ரோக்ராம் நடக்குது, வருத்தமாக தான் இருந்துச்சு இது. ஆனாலும் அன்னைக்கு கையில் பணமும் குறைஞ்சிட்டு இல்லை, 500 ரூபா கேட்குறாங்க, கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. அப்போ என்ன செய்யறது? அப்போ இதே மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க, எத்தனை ஏழை ஊழியக்காரர் இருக்கிறாங்க, எத்தனை கிராம ஊழியக்காரர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நினைக்கிறேன். நான் இவ்வளவு வருஷம் பார்த்ததுல அவங்களவுக்கு, ஏன்னா ஊழியக்காரங்க அப்படின்னு நம்ம ஏரியாவுல பார்க்கும்போது அவங்க ஒரு பங்களா அப்படிதான், நான் காரு பங்களா அப்படி பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வந்து ஃபீல்டு உள்ளவங்கள என்னோட வயசுக்கு தக்க நான் பார்க்கல. என்ன மாதிரி எப்படி சொல்ல, அவங்களுக்குன்னு இன்னும் எதுவுமே, ஏன்னா பண பொறுப்பெல்லாம் நான் தான் பாக்குறேன். அர்ப்பணிப்பு, ஆனா இந்த அளவுக்கு நம்ம வந்து அர்ப்பணிப்பு, ஏன்னா ஒரு பைசாவும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்தாலுமே நேரம் இங்கதான் மெயின் அக்கௌண்ட்டுக்கு தான். தனக்குன்னு இப்ப வரைக்கும் என்னோட நாலேஜுக்கு எட்டின வரைக்கும் அவங்களுக்குன்னு எதுவும் சேர்த்து வைக்கல. ஒரு ரூபா கூட. எல்லாமே பிள்ளைங்களுக்கு கொடுங்கம்மா, பிள்ளைங்க சாப்பிடட்டும், பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், இப்படியே தான் சொல்லுவாங்க. நம்ம ஒரு நாள் கூட அந்த பிள்ளைங்கள திட்டக்கூடாது. முதல்ல நீங்க அந்த பிள்ளைங்கள்ட்ட அன்பா இருங்க. இப்படியே அன்பு அவங்க கிட்ட, குழந்தைங்களுக்காகவே அன்பு, தன்னை முழுசும் அர்ப்பணிச்சு ஊழியமா செய்ய சுவிசேஷங்கிறேன். அவன் ஒரு கத்தரை அறிஞ்சி, கத்தருக்கு பயப்படுற பயத்தை அறியும் போது உண்மையாயிரு, எளிமையாயிரு, உதவியாயிருன்னு நாங்க போர்டில் போட்டிருப்போம். இதை கற்றுக் கொடுக்கறதை அவன் வாழ்க்கையே இயேசுவுக்கு சாட்சி நிறுவம். அதனால நான் பெரிய ஆயிரக்கணக்கான மக்களை நான் ரீச் பண்ணலை, அது எனக்கு ஒரு கவலை தான். முந்திய மாதிரி செய்யலையே, ஊழியக்காரருக்கு சப்போர்ட் பண்ணலையேன்னு மிகப்பெரிய கவலை. ஆனா இந்த பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பாங்கன்னு ஒரு ஏக்கத்தோட வளர்த்துட்டு வர்றோம். அந்த அளவுக்கு நாங்க கனிய காணலன்னு என் வருத்தப்படுறேன். ஆனா ஒரு நாளும் நம்ம போட்ட கனி, போட்ட விதை என்ன செய்யாது, மாறாது. ஊழியம் இது ஒரு தலை சிறந்த ஊழியம். ஆண்டவருக்கு அவர் தன்னோட வாழ்க்கையை வெறுத்து ஊழியத்தினால செய்கிறாங்க. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சதில்லை, தனக்குன்னு எதுவுமே அவங்க இது பண்ணல, எல்லாம் பிள்ளைங்களுக்கு. அவங்க முன்ன பெரியமா வராலும் அவங்க அப்படி சொல்லி இது பண்ணியிருக்காங்க, இந்த ஊழியத்தையும் இந்த ஸ்கூலையும் நடத்தணும் நீ அப்படின்னு சொல்லி அவங்க அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணி. நமக்காக ஜீவனை கொடுத்தபடினால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனையே கொடுக்க கடனாளியாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியில் குறைச்சல் ஒன்று கண்டு இருதயத்திலே அறிந்து அவனுக்கு கொடாமல் இருந்தால் தேவ அன்பு நமக்குள் நிலைத்திருப்பது எப்படி? ஆகவே கண்கண்ட சிறியவனுக்கு, இல்லாதவனுக்கு, வறியவனுக்கு எவ்வித பாகுபாடுமின்றி, நல்லவங்க கெட்டவங்க, பெரியவங்க சின்னவங்க அப்படி பார்க்காம, தாராளமா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம, நாம் பாவியா இருக்கும்போது இயேசு உயிரை கொடுத்தார்ல, அந்த அன்பை நினைச்சு மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துவோம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். நம்ம பெற்றுக்கிட்ட கல்வியையும் இலவசமாக கொடுப்போம். அது ஆண்டவருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பெரிய மகிமையாக இருக்கும். பள்ளிக்கூடனாலே பிஸ்னஸ் தானே தம்பின்னு எனக்கு நிறைய ஊழியக்காரங்க சப்போர்ட்டோட நிப்பாட்டுக்குன்னா, இது பிஸ்னஸ்ன்னு சொல்றதே இல்லை. நான் கம்ப்ளீட்டா தர்மம் தான். நான் மறிச்சாலும் இயேசு வரும் வரைக்கும் இது தர்ம பள்ளிக்கூடம் தான், இல்லைன்னா அழிஞ்சிடணும் அப்படின்னு தான் மன்றாடுறேன். அழியாது, இயேசு வரும் வரைக்கும் தர்ம பள்ளிக்கூடம் தான். ஆனா அதை என் மனசுல கடவுள் இது ஒரு பெரிய தர்மமா சேவையா நினைச்சதுனால மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கிறலாம் எனக்கு அது கர்த்தாவே எடுக்கலை. ஏன்னா இது இயேசுக்கு செய்கிறோம், எனக்கு பாக்கியம். இவ்வளவு கஷ்டத்தையும் சந்தோஷமா செய்யறதுக்கு என் குடும்பமும் எதுக்கு ஆதரிக்குது, எங்க சபை ஆதரிக்குது, என் உடன் ஊழியரும் ஆதரிக்கிறாங்க. இதுக்கு மேல மற்றவங்க சாட்சி எனக்கு அவங்க என்ன நினைச்சாலும் அதை பற்றி தவறா எடுக்கலை. ஆனா என் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தின்படி இன்னும் செய்ய முடியலைங்கிற கவலை இருக்குது. நீங்களும் உங்க ஊர்ல இருக்கிற படிக்காத ஏழைகளுக்கு நன்மை செய்யுங்க. உங்க டியூஷன் ஃப்ரீயா எடுத்து கொடுங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ ஃபீஸ் கட்டுங்க. ரிட்டர்ன் எதிர்பார்க்காதீங்க. அவன் இன்னொருவருக்கு நன்மை செய்யறதுக்கு ஊக்குவீங்க. நிச்சயமா தர்மம் தலைகாக்கும், தர்மம் வெல்லும். எல்லா மகிமையும் கனவும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பக்தி விருத்தியை கொண்டு வந்திருக்கோம், ஒரு நற்கிரியை செய்யணும், ஒரு எண்ணத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எங்கிட்ட சந்தேகம் கிடையாது. ஸோ இது தூத்துக்குடி மாவட்டம் மெய்யானபுரம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எஸ்தர் சாந்தோ மேல்நிலை பள்ளி. ஸோ இந்த பள்ளிக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இந்த பள்ளியை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், இலவசமாக பண்ணுறாங்க.
தமிழ்நாட்டில் எங்கேயும் பார்க்க முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்களெல்லாம் வந்து இங்கே ஹோமில் தங்க வச்சு இலவசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரியெல்லாம் ரன் ஆகிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணும்போதும் எங்களுக்கும் ஒரு பெருமையை வந்து கொண்டு வருது. நிச்சயம் பார்க்கக்கூடிய நீங்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை நேரடியாக வந்து விசிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரியும். நாளைக்கு பிரதர் நிலைக்குமார் அவருடைய சாட்சியை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்க தெரியட்டும். இந்த மாதிரியான நற்கிரி நடக்கிறது நிறைய பேர் போய் பரவட்டும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பைபிள் வீடியோ சந்திக்கும். நன்றி.